Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். மார்னிங்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், பட் இப்போ தான் எனக்காக கண்டென்ட் கிடச்சது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட என்னோட விசேஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ரேட்டிங்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸே வந்து நடக்க போகுது. இதை பற்றிலாம் அந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜீ தமிழில் இப்போ திருமண வைபவத்தை வச்சு நிறைய சீரியல்ஸ் வந்து இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்காக ஸ்பெஷல் எபிசோட எவ்ரி சண்டே 2.5 hours டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் நான் பிரைம் டைமில். இந்த திருமண வைபவத்தை வீரா சீரியல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வீரா சீரியல் நைட்டு 8 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியலோட நம்ம வீரா அண்ட் மாறனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்களோட மேரேஜ்க்காக தான் ரொம்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மேரேஜ் எபிசோட்ஸை. பட் அந்த 2.5 hours எபிசோடில் வந்து அவங்களோட மேரேஜ் நடக்கலை. இன்றைக்கி தான் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்தது. கிட்டத்தட்ட 1 week அப்புறமா வரைக்கும் மேரேஜே வச்சு தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அன்னைக்கு சண்டே டெலிகாஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா, 2.5 hours, அதுக்கான ரேட்டிங் கிடச்சிருக்கு 3.15 அப்படின்னு சொல்லி ஒரு ஹையஸ்டான ரேட்டிங்கே இந்த சீரியலுக்கு கிடச்சிருக்கு, அதுவும் நான் பிரைம் டைமில். இது ஃபுல் ஆஃப் ரசிகர்களோட சப்போர்ட்னால தான் இந்த ரேட்டிங் கிடச்சிருக்கு. நான் பிரைம் டைமில் இந்த அளவுக்கு ஒரு ரேட்டிங் கிடச்சது பெரிய விஷயந்தான் ஒரு சீரியலுக்கு. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து சாயந்தரம் 6:30 9:30 வரைக்கும் ஏதாவது ஒரு மூவி தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மூவிக்கு கிடைக்கிற ரேட்டிங்கை வச்சு தான் அது பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகுமா இல்லை நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகுமா, அப்படி இல்லைன்னா வீக் டேஸில் மத்தியானம் 3:00 டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லாஸ்ட் வீக் கிட்டக்க ஜிகர்தண்டா XX மூவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது செகண்ட் டைம் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10+ ரேட்டிங் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் செகண்ட் டைம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. செகண்ட் டைமும் ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு எவ்வளோ ரேட்டிங் பிடிச்சிருக்குன்னா 6.15 அப்படின்னு ரொம்பவுமே கம்மியான ரேட்டிங்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ப்ரைம் டைமில் இவ்வளவு கம்மியான ரேட்டிங்ஸ் ஒரு படம் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து சன் டிவி வந்து ப்ரைம் டைமில் இனிமேல் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. இனிமேல் சண்டே காலையில் 9:30 அப்படி இல்லைன்னா 3 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கேடிவியில் நைட்டு 7 மணிக்கு ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. ப்ரைம் டைமில் சன் டிவியில் பொறுத்த வரைக்கும் ஒரு 10+ மேலே இருக்கிற ரேட்டிங் இருந்தால் தான் அந்த படம் வந்து மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜிகர்தண்டா XX வந்து ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகுது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். வீரா சீரியல் அண்ட் ஜிகர்தண்டா XXோட ரேட்டிங்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.